ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறது சீரிஸ் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட நேம் நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர், நாட்டா அப்படிங்கிறது தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட நேம். ஸோ இந்த நாட்டா அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி டாப் ரேங்கிங்ல நம்ம வந்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆர்கிடெக்சரல் இன்ஸ்டிடியூஷன்ல யூஜி கோர்சஸ் படிக்கிறதுக்கான சான்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நாட்டாவை பற்றி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2023ல நீட் அண்ட் ஜெய் எக்ஸாம்ஸ் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சிட்டி நீட் ஜெயில 1 இயர் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த 1 இயர் கோர்ஸ்ல எந்த வித ஃபீஸும் இல்லாம டைரக்டா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சிட்டி நீட் ஜெய் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்க்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல டாப் ரேங்கிங்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா இவங்கள மாதிரியே எந்த வித ஃபீஸும் இல்லாம 1 இயர் கோர்ஸ்ல டைரக்டா ஜாயின் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமோட சிலபஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல தான் கொடுத்துருக்கோம். நீங்க என்ன டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டெலிகிராம் சேனல் லிங்க் நாங்க கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி மறக்காம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. 2022ல நீட் அண்ட் ஜெய் எக்ஸாம்ஸ் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சிட்டி நீட் ஜெயில 50 days free live crash course for mathematics and 2 months free live crash course for biology கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சிட்டி நீட் ஜெய் ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பேட்சஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கும். ஸோ இந்த பேட்சஸ் அப்படிங்கிற செக்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளஸ் ஐக்கான் காட்டும். இந்த பிளஸ் ஐக்கான நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்டர் த பேட்ச் கோட் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்க 2 months ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ் ஃபார் பயாலஜில ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா பேட்ச் கோட் பயோ 30 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் சென்ட் ஆயிடும். அந்த ரெக்வஸ்ட்டை நாங்க அக்செப்ட் பண்ண உடனே 2 months ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ் ஃபார் பயாலஜில நீங்க ஜாயின் பண்ணிடலாம். இல்ல நான் மேத்தமெட்டிக்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்னா பேட்ச் கோட் இதை டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ரெக்வஸ்ட் சென்ட் ஆயிடும். அந்த ரெக்வஸ்ட்டை நாங்க அக்செப்ட் பண்ண உடனே 50 days ஃப்ரீ லைவ் கிராஷ் கோர்ஸ் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிடலாம். ரைட். ஸோ நாட்டா அப்படிங்கிறது யாரு கண்டக்ட் பண்ற எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் COA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு அட்டானமஸ் பாடி. ஸோ இந்த அட்டானமஸ் ஸ்டாச்சுட்டரி பாடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே டைரக்டா வராங்க. இவங்க தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் நாட்டா அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆர்கிடெக்சர், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர்ஸோட நேம்ஸ் அண்ட் அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை மெயின்டைன் பண்றதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சரோட மெயின் ரோல். அண்ட் ஆல்சோ ஆர்கிடெக்சர் எஜுகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவாலிட்டியா கொடுக்கணும் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கிடெக்சரல் எஜுகேஷன் வந்து ஸ்டாண்டர்ட் லெவல்ஸை மெயின்டைன் பண்றது பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட மெயின் ரோலா இவங்க வச்சிருக்காங்க. ஸோ நாட்டா அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ல நம்மள என்ன அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படிங்கறத வேரியஸ் டைப் ஆஃப் கொஷின்ஸை வச்சு நம்மளோட இன்னர்ட் எபிலிட்டிஸை அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இன்னர்ட் எபிலிட்டி அப்படிங்கிறது பை பர்த்லயே நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் அனலைஸ் பண்றதா இன்னர்ட் எபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த நாட்டா அப்படிங்கிறது இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 3 times அவங்க கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த 3 டெஸ்ட்டுக்கும் வேணா நீங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் எழுதிக்கிறேன், அதோட ஸ்கோர்ஸை வச்சு நான் வந்து ஆர்கிடெக்சரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலும் ஸோ அதுக்கும் உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு டெஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், 2 டெஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், 3 டெஸ்ட்டுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 3 பாசிபிலிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நாட்டா எக்ஸாம் எழுத போறவங்க எல்லாருக்குமே இருக்கு. ஸோ இதோட மெயின் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் 12, அதாவது 10+2 அப்படிங்கிற பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட்ல கிளாஸ் 12 அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அல்லது டிப்ளமோல, அதாவது 10+3 10th முடிச்சதுக்கு அப்புறம் 3 years வந்து டிப்ளமோ கோர்சஸ் அவங்க பண்ணிருக்கணும். ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணவங்களும் எழுதலாம், இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ண போறவங்களும் எழுதலாம். அதாவது கிளாஸ் 12 இந்த வருஷம் எக்ஸாம்ஸ் எழுத போறவங்களும் அப்ளை பண்ண முடியும். டிப்ளமோ கோர்சஸ் இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ண போறவங்களும் பாத்தீங்க அப்படின்னா நாட்டா எக்ஸாம்க்கான எலிஜிபிள் பர்சன்ஸா நம்ம பாக்குறோம். சோ அது மட்டும் இல்லாம 50% மார்க்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்ல அவங்க கண்டிப்பா எடுத்திருக்கணும். கிளாஸ் 12th கம்ப்ளீட் பண்றவங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டை கம்பல்சரியா படிச்சிருக்கணும். டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ண போறவங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ஸை அவங்களோட டிப்ளமோ கோர்சஸ்ல படிச்சிருக்கணும் அப்படிங்கறதா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. சோ எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் அவங்க 50% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்கணும். ஓகே, ரைட். சோ இப்போ நம்ம 3 டைம் எழுதலாம் அப்படின்னு சொன்னோம். 1 இயர்ல வந்து நாட்டா அப்படிங்கிற எக்ஸாம் 3 times எழுத முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஒரு டைம் எழுதுறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா அந்த ஸ்கோரை வச்சு அவங்க ஆர்கிடெக்சரல் இன்ஸ்டிடியூஷன்ல டைரக்டா ஜாயின் பண்ணலாம். சோ 2 டெஸ்ட் எழுதுறவங்க, அதாவது நாட்டா டெஸ்ட் 2 டைம் எழுதுறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆஃப் 1, அதாவது 2 டெஸ்டோட ஸ்கோர்ஸ்ல எது பெஸ்டா நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அந்த ஸ்கோர்ஸை யூஸ் பண்ணி நம்மளால ஆர்கிடெக்சரல் இன்ஸ்டிடியூஷன்ல யூஜி கோர்சஸ் படிக்கிறதுக்கான சான்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும். 3 டெஸ்ட்டுமே நீங்க எழுதுனீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆஃப் 2 ஸ்கோர்ஸ், அந்த 2 ஸ்கோர்ஸோட ஆவரேஜ் மார்க்ஸை வச்சு தான் நம்மளால ஆர்கிடெக்சரல் இன்ஸ்டிடியூஷன்ல
யூஜி கோர்சஸ் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகே ரைட். ஸோ பெஸ்ட் ஆஃப் 2 கோர்சஸ் பாத்தீங்க, அதாவது 3 அட்டெம்ப்ட் நீங்க ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆஃப் 2 கோர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால யூஜி கோர்சஸ்க்கான அட்மிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ நாட்டாவோட டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 200 மார்க்ஸ். அதாவது நாட்டா எக்ஸாம் வந்து நம்ம ரைட் பண்ணோம் அப்படின்னா 200 மார்க்ஸ்க்கு நம்ம எழுதுவோம். குவாலிஃபையிங் மார்க்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 70 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ நாட்டா எக்ஸாம்ல குவாலிஃபை ஆகணும் அப்படின்னாலே 70 மார்க்ஸ் நீங்க மினிமம் எடுத்தாகணும். ஸோ 70 மார்க்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆர்கிடெக்சரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து அட்மிஷன்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடைக்காது. டாப் ரேங்கிங்ல வரணும். ஓகேவா? ஸோ மோர் தென் 70 மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ நாட்டால குட் மார்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 120 மார்க்ஸ், அதாவது 120ல இருந்து 150 மார்க்ஸ் எடுத்தோம் அப்படின்னா தான் நாட்டா எக்ஸாம்ஸ்ல ஒரு குட் ஸ்கோர்ஸா எல்லாரும் பார்ப்பாங்க. ரைட்? ஓகே. சோ இப்போ நாட்டாவை பத்தின பேசிக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. சோ நாட்டாவோட கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். சோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 125 கொஸ்டின்ஸ் இருக்கும். சோ 125 கொஸ்டின்கான மார்க்ஸ் அலாட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சம் கொஸ்டின்கான மார்க்ஸ் 1 மார்க்கா இருக்கும், சில கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸா இருக்கலாம், இல்லனா அப்படின்னா 3 மார்க்ஸா இருக்கும். ஓகேவா? சோ இந்த 3 பேட்டர்ன்ல தான் வந்து ஒவ்வொரு கொஸ்டின்கான மார்க்ஸஸ் இருக்கும். சோ டோட்டல் மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 200 மார்க்ஸ்க்கான எக்ஸாம் தான் நாட்டா எக்ஸாம். மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல தான் இருக்கும். சம் கொஸ்டின்ஸ் மட்டும் ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கொஸ்டின் டைப் பாத்தீங்க அப்படின்னா MCQ கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா இருக்கும், இல்ல மல்டி செலக்ஷன் கொஸ்டின்ஸா இருக்கும், இல்ல நியூமரிக்கல் ஆன்சரிங் டைப் கொஸ்டின்ஸா இருக்கலாம், இல்ல மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸா இருக்கலாம், இல்ல பிரெஃபரன்ஷியல் சாய்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கும். சோ இந்த மாடல்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். சோ நீங்க கரெக்டா வந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்த்து தெளிவா நீங்க ஆன்சர் பண்ணணும். ரைட்? ஓகே. சோ கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு பேசிக்கா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. சோ என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கறது இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ டயகிராமேட்டிக் ரீசனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டயகிராம்ஸ் கொடுத்துருவாங்க. சோ அந்த டயகிராமை பேஸ் பண்ணி ஒரு லாஜிக்கலான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்றதா வந்து டயகிராமேட்டிக் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். சோ நியூமரிக்கல் ரீசனிங் நார்மல் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நியூமரிக்கல் ரீசனிங்லயே வருது. அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் நம்ம டெஸ்ட் பண்றதுக்காக அவங்க வெர்பல் ரீசனிங்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இண்டக்டிவ் ரீசனிங் அண்ட் சிச்சுவேஷன் ஜட்ஜ்மெண்ட், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் ரீசனிங். சோ இந்த பர்டிகுலர் கேட்டகரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. சோ இந்த ஒவ்வொரு கேட்டகரிஸும் என்ன அப்படிங்கறது வந்து சைட்ல நான் உங்களுக்கு வேர்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன். சோ இதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா என்ன அது அந்த பர்டிகுலர் டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது பேசிக்கான நாலேஜஸ் நம்மளுக்கே தெரிஞ்சிடும். ரைட்? ஓகே. சோ என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் என்ன? சோ நம்ம 3 டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? சோ நாட்டாந்த வருஷம் 3 டைம் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நான் இந்த டேபிள்ஸ்ல கொடுத்திருக்கேன். சோ ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 8th ஏப்ரல் ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன்லைன்ல தான் இருக்கு. அண்ட் எண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 23rd மேல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகுது. ரைட்? சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான கரெக்ஷன் விண்டோ, ஏதாவது நம்ம தப்பா மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சோ அந்த கரெக்ஷன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்க அப்படின்னா அந்த மிஸ்டேக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக கரெக்ஷன்ஸ் விண்டோ ஓபன் பண்றாங்க. சோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 19th அண்ட் 23rd. ஓகேவா? சோ 19th இருந்து 23rd மேக்குள்ள நம்ம அப்ளிகேஷன்ல ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம இந்த பர்டிகுலர் டேட்ல வந்து நம்ம போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அட்மிட் கார்டு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 7th ஜூன். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாத்தீங்க அப்படின்னா 12th ஜூன் அன்னைக்கு நம்மளுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். சோ இதுக்கான ரிசல்ட்ஸ் 20th ஜூன்லயே நம்ம அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சோ இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 1க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். தென் டெஸ்ட் 2க்கு நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னா அதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அதே 8th ஏப்ரல்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ எண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 20th ஜூன். கரெக்ஷன் விண்டோ ஃபார் செகண்ட் டெஸ்ட்க்கான கரெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 18th ஜூன்ல இருந்து 20th ஜூன்குள்ள நம்ம வந்து கரெக்ஷன்ஸ், அதாவது ஏதோ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சோ அட்மிட் கார்டு பாத்தீங்க அப்படின்னா 30th ஜூன்ல நம்மளுக்கு அட்மிட் கார்டு கிடைச்சிரும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 7th ஜூலை அப்பதான் செகண்ட் டெஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ரைட்? சோ ரிசல்ட் எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறது அவங்க கரெக்டான ப்ராப்பரா நமக்கு அனௌன்ஸ் பண்ணல. சோ அதை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டீடைல்டா அதை பாத்துக்கலாம். தென் ஈவென்ட்ஸ், டெஸ்ட் 3க்கான இம்பார்ட்டன்ட் ஈவென்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் 8th ஏப்ரல்லயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ எண்ட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 11th ஜூலை. கரெக்ஷன் விண்டோ பாத்தீங்க அப்படின்னா 9th இருந்து 11th ஜூலைக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். அட்மிட் கார்டு 21st ஜூலை கிடைச்சிடும். டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் 7th ஆகஸ்ட்ல நம்மளுக்கு டெஸ்ட் 3 நாட்டா டெஸ்ட் 3 கண்டக்ட் பண்றாங்க. ரைட்? சோ இதுக்கான ரிசல்ட் டேட்ஸும் இன்னும் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணல. சோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் எவ்வளவு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ் தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். சோ ஃபார் இண்டிவிஜுவல் டெஸ்ட், அதாவது நீங்க டெஸ்ட் 1 ஆர் டெஸ்ட் 2 ஆர் டெஸ்ட் 3, சோ 3 டெஸ்ட்ல ஏதாவது ஒரு டெஸ்ட் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ்
ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரியில் வர மேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 2000 rupees ஆகுது. ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா 1500 rupees ஆகும். அண்ட் எஸ்சி எஸ்டி பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்ல வரவங்களுக்கு எவ்வளவு ஃபீஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1500 வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலா இருந்தாலும் சரி, ஃபீமேலா இருந்தாலும் சரி, டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா 1500 rupees ஆகுது. அவுட் சைட் இந்தியால இருந்து அப்ளை பண்றவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஃபீஸஸ் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சோ இல்ல நான் 2 டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னா உங்களோட டெஸ்ட் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில வரவங்களுக்கு மேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4000, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3000 rupees வருது. சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து 3000 rupees வரும். தென் 3 டெஸ்ட்க்கு அப்ளை பண்றவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 5400 rupees மேல் ஜெனரல் ஓபிசி கேட்டகரியில வர மேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகும். தென் ரிமைனிங் இருக்க எல்லாருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 4050 rupees வந்து ஜெனரல் ஓபிசி ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, ரிமைனிங் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பாத்தீங்க அப்படின்னா 4050 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் அவங்க பே பண்ற மாதிரி இருக்கு. ரைட். சோ இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டெஸ்ட் சென்டர்ஸ் மட்டும் தான் நான் கொடுத்திருக்கேன். சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி அண்ட் வேலூர். சோ இந்த பர்టిక్యులர் டெஸ்ட் சென்டர்ஸ்ல நம்ம 3 ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுப்போம். சோ இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல நம்ம எங்க போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறோம் அப்படிங்கிறது நமக்கு அட்மிட் கார்டுல தான் தெரியும். சோ இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்க்கிடெக்சர்ஸ்ல நம்ம பேசிக்கா என்னெல்லாம் படிப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங்கை எப்படி பிளான் பண்ணி அதை பில்ட் பண்றது, சோ அந்த பில்டிங்ல எப்படி சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், அந்த பில்டிங் எப்படி ப்ராப்பரா நம்ம கட்டணும் அப்படின்னா சோ எவ்வளவு கம்மியான காசுல எவ்வளவு நம்மளால ஈஸியா கட்ட முடியும் அப்படிங்கிற நாலேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்க்கிடெக்சர்ஸ்ல கிடைக்கும். சோ இந்த பேச்சுலர் ஆஃப் ஆர்க்கிடெக்சர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பப்ளிக் செக்டார்ஸ் கம்பெனிஸ்ல வந்து நம்மளுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் நமக்கு இருக்கு. சோ வேற ஏதாவது உங்களுக்கு நாட்டா எக்ஸாம்ஸ் பத்தி தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அந்த கமெண்ட்ஸை நாங்க கண்டிப்பா கிளியர் பண்றோம். தட்ஸ் இட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.